வணக்கம். செப்டம்பர் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 23ஆம் தேதி நிஃப்டி 0.6% அதிகமாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 12,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 404 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,022 கோடி ரூபாய்க்கு. மான்பா ஃபினான்ஸ் ஐபிஓ முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 24 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 28 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. இது முதல் நாள் முடிவில் இருக்கக்கூடிய டேட்டா. வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. வோடஃபோன் ஐடியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க, எதிராக பாஸ் பண்ணியிருந்தாங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ ரீகால்குலேட் பண்ணணும் அரசுன்னு மேல்முறையீடு செய்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தது, மறுபடியும் மேல்முறையீடு செய்தாங்க. அதையும் நிராகரிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண இருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா? எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது, அரசுடன் மறுபடியும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசு கிட்ட மானியம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணுங்கிற கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையில் வோடஃபோன் ஐடியா இறங்கி இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் அவங்க அரசுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ வழியாக ரீகால்குலேஷன் நடந்ததுன்னா 30,000 35,000 கோடி ரூபாய் குறையும் அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அரசுக்கிட்டே போகிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்பிசிசி தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஹெச்எஸ்சிசி. அவங்களுக்கு எய்ம்ஸ் அமைப்பதற்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பீகாரில் எய்ம்ஸ் அமைப்பதற்கான கான்ட்ராக்ட் மத்திய அரசு கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1,260 கோடி ரூபாய். எம்டார் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி கிட்டேருந்து 15.4 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 554.9 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு கர்நாடகா மற்றும் அகமதாபாத்தில். சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 6,438 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. பஜாஜ் ஹெல்த் கேர் தற்போது அப்டேட் இருக்குது. யூரோப்பியன் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த யூரோப்பியன் நிறுவனத்திற்கு தேவைப்படக்கூடிய ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மாசியூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டை உற்பத்தி செய்து அவங்க சப்ளை செய்ய இருக்கிறாங்க. இது சோதனை முறையில் தான் நடத்துகிறாங்க. அதற்காக சின்ன குவான்டிட்டியில் தான் முதல்ல சப்ளை செய்ய இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஹெல்த் கேர். கிராப்ஸ்டர் ஆக்ரோ லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா இது ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் தான் இந்த போனஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஐடிகான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. ப்ரோடீம் அட்வைசரி சொல்யூஷன்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 45 கோடி ரூபாய். 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஎன் கத்கில் ஜுவல்லர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் இந்த கிடைத்த தகவல் 10% அதிகரிச்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, புதிதாக கம்பெனி 9 கடைகளை திறக்கிறாங்க. அவங்களுடைய விரிவாக்கத்துடைய பிளானில் 9 கடைகளை திறக்கிறாங்க நவராத்திரியில். ஆலிகான் கேஸ்டாலாய் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 3.72 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1,300 ரூபாய். ஜிஇடிஎன்டி இந்தியாவுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.5%லிருந்து 4.9% குறைச்சிருக்கிறாங்க. சுரானா சோலார் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. சோலார் ஃபோட்டோவால்டிக் பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்க்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 189 கோடி ரூபாய். ஸ்பைஸ்ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 3,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. சில பிரபலமான நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம்? கோல்ட்மன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, சொசைட்டி ஜெனரல், நொமுரா சிங்கப்பூர், டிஸ்கவரி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மொரீஷியஸ் லிமிடெட், இவங்க எல்லாமே முதலீடு செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க.
இந்துஸ்தான் ஜிங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அரசு அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்ற தகவல் நமக்கு முன்னவே அறிந்து தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதற்காக அவங்க இப்போ ரோட் ஷோ நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் ரோட் ஷோ நடத்தியிருக்கிறாங்க கடந்த 15 நாட்களில்? மும்பை, லண்டன், நியூயார்க், பாஸ்டன், சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் அவங்க ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு இந்துஸ்தான் ஜிங்கில் கிட்டத்தட்ட 30% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதில் சிலதை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஃபஸ்ஸோ சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. முந்தா நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருந்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெளியூரில் அவங்க ஒரு கம்பெனியை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதற்கான அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. யூகேயில் இருக்கக்கூடிய காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசன்சாஸ்ன்ற நிறுவனத்தை அவங்க வாங்கியிருக்கிறாங்க, ஃபஸ்ஸோ சொல்யூஷன்ஸ். பவர் கிரிட் தரப்புல அப்டேட் இருக்குது. குஜராத்தில் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் டெண்டரில் அவங்க தான் வெற்றிகரமாக இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க பவர் கிரிட். சிட்டி யூனியன் பேங்க் புதிதாக 4 கிளைகளை திறந்திருக்கிறாங்க. அதில் 2 தமிழ்நாடு, 1 கர்நாடகாவில், 1 ஆந்திர பிரதேஷில், ஒட்டு மொத்தமாக 812 கிளைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க சிட்டி யூனியன் பேங்க். ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இந்தியா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. ஒரு மருந்தை இம்போர்ட் பண்ணி விற்பனை செய்வதற்கு, சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் தரப்பு அப்டேட் இருக்குது. சில ஸ்ட்ரெஸ்டு லோன் போர்ட்ஃபோலியோவை அவங்க விற்பனை செய்கிறாங்க. எழுதி தள்ளின லோனும் இதில் அடங்கும். ஒட்டுமொத்த மதிப்பு 304 கோடி ரூபாய் மதிப்பிற்கான லோன்ஸ் அவங்க விற்பனை செய்கிறாங்க ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. எந்த கம்பெனின்னு சொல்ல, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது வழியாக கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல். பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 16 ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்பிளிட்கான பின்னணி 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயாக மாற்றுறாங்க. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் புது முதலீடு செய்திருக்கிறாங்க. 20 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ரிஷி கிருஷி ஃபார்மிங் பிரைவேட் லிமிடெட்டில். குவாசர் இந்தியா லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. அதற்கான ஃப்ளோர் பிரைஸ் 109 ரூபாய் 16 பைசா. 5000லேருந்து 7500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி தரப்புல அப்டேட் இருக்குது. செப்டம்பர் 26 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க தங்கமயில் ஜுவல்லரி. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நாக்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுடைய டெண்டரில் லோவஸ்ட் பிடராக திகழ்கிறாங்க. 903.5 கோடி ரூபாய் டெண்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். சென்கோ கோல்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 4.9 லட்சம் equity ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 1280 ரூபாய். பேங்க் ஆஃப் பரோடா தரப்புல அப்டேட் இருக்குது. eastmytrip.com உடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதோடைய விளைவாக அவங்க ஒரு டிராவல் டெபிட் கார்டை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா eastmytrip.com உடைய ஒரு பார்ட்னர்ஷிப்பில். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் உஜ்ஜஸ் எனர்ஜி லிமிடெட் குறித்தான அப்டேட். 2 பேருமே ஒரு வழக்கில் இருந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. உஜ்ஜஸ் எனர்ஜி லிமிடெட் கிட்டத்தட்ட 8.3 கோடி ரூபாய் பணத்தை கட்ட சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கூடுதலாக இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும், ஆண்டிற்கு 9%. உஜ்ஜஸ் எனர்ஜி இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், நேற்று 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, அசர்பைஜானில் ஒரு கேஸ் டீலில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க ஓஎன்ஜிசி. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இன்டர்நேஷனல் கன்வேயர்ஸ் லிமிடெட் புது முதலீடு செய்திருக்கிறாங்க. அவங்க ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவல் எனர்ஜியுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 2.88 கோடி ரூபாய் முதலீடு செய்து 41,860 equity ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூவரேஜ் போர்டு தான் இந்த கான்ட்ராக்டை ரத்து செய்திருக்கிறாங்க. என்ன கான்ட்ராக்ட் இது? கொடுங்கையூர் சென்னையில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிளான்ட் அமைப்பதற்கான கான்ட்ராக்ட். அது இப்போ ரத்தாகி இருப்பதாக பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ் உடைய சிஇஓ ராஜினாமா செய்திருக்கிறாரு அனுராக் ராய். ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா நேற்று இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 9% அதிகரித்தது. வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 20% அதிகரித்ததுங்க. அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அன்கன்ஃபர்ம்டு செய்தி போயிட்டு இருந்தது. வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்றும் இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ஜேஎம் ஃபினான்ஷியலுடைய பரிந்துரைகளில் அமி ஆர்கானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1965, லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1100 ரூபாய், ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 845. ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங்குடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஷில்பா மெடிக்கேருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1300. எம்கே குளோபலுடைய ரெக்கமெண்டேஷனில் ஸ்டவ்கிராஃப்ட் பிரிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1350. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸோட பரிந்துரையில் விஏ டெக் வபாகுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1700 ரூபாய்.
ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அனில் அம்பானி குரூப் கம்பெனி இது. அனில் அம்பானியுடைய மகன் அன்மோல் அம்பானிக்கு ₹1 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க செபி. லோன் பாஸ் பண்ணதில் அவர் சரியான விதிகளை பின்பற்றல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸரான கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் மீதும் ₹15 லட்சம் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க செபி. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பால்ரெட் டெக்னாலஜிஸ் 20% ஷேர் பிரைஸும் 8170% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 4800% வால்யூம் அதிகரித்தது. பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் 18% ஷேர் பிரைஸும் 1121% வால்யூம் அதிகரித்தது. ஸ்கிப்பர் 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 600% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 15% ஷேர் பிரைஸ், 1600% வால்யூம். ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 140% வால்யூம் அதிகரித்தது. ஸ்ரீஎஸ் ஷிப்பிங் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 700% வால்யூம் அதிகரிப்பு. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 12% ஷேர் பிரைஸும் 1638% வால்யூம் அதிகரித்தது. பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 10% ஷேர் பிரைஸ், 504% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஃபியூஷன் ஃபினான்ஸ் 10% வீழ்ச்சி, 189% வால்யூம் அதிகரிப்பு. கன்கார்ட் பயோடெக் 8% விழுந்தது, 199% வால்யூம் அதிகரித்தது. எஸ் சந்தன் கம்பெனி 8% வீழ்ச்சி, 836% வால்யூம் அதிகரிப்பு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 7% வீழ்ச்சி, 934% வால்யூம் அதிகரிப்பு. ராதாகிருஷ்ணன் திமானி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் ஷேர்ஸை விற்பனை செய்துட்டு இருந்தது 2 முறை நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. ஸ்டெர்லிங் வில்சன் 5% விழுந்தது, 238% வால்யூம் அதிகரிப்பு. நியோஜன் 4% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. தனுகா அக்ரிடெக் 4% விழுந்தது, 106% அதிகரித்தது வால்யூம். ஸ்போர்ட்கிங் இந்தியா 4% வீழ்ச்சி, 600% வால்யூம் அதிகரிப்பு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 4% விழுந்தது, 234% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.